ஸோ நார்மலா நம்ம வந்து கேட்வே ஆஃப் டேலி ஓகேங்களா. ஸோ அதுல நம்ம வந்து ஒரு ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ கேட்வே ஆஃப் டேலியில நார்மலா நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேக்கான ஒரு ரிப்போர்ட் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் இல்லையா. ஆமா. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை சேஞ்ச் நம்ம வந்து ஒரு கேட் ஆஃப் டேலில ஒரு மெனு நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அந்த மெனுவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அடிஷனல் மெனு நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அது உள்ள நம்ம வந்து ரிப்போர்ட்டிங், நார்மல் ரிப்போர்ட்டிங் நம்ம வந்து கொண்டு வர மாதிரி. ஓகே. ஓகே. எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிளி ஜஸ்ட் ஆட் ஓகேங்களா. தென் வந்து கீ ஐட்டம் அப்ப நான் வந்து கொடுக்குறேன். இல்லைன்னா நார்மல் ஐட்டம் அப்படின்னு கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. கீ ஐட்டமுக்கும் நார்மல் ஐட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம கீ ஐட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா ஹாட் லெட்டர்ஸ் நாம டிஃபைன் பண்ணலாம். வெறும் ஆட் ஐட்டம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிஃபால்ட்டா டேலி அவைலபிள் ஹாட் லெட்டர்ஸ் அதுவே நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஓகே. தென் ஆட் ஐட்டம் இப்ப நம்ம கேட்வே ஆஃப் டேலி அப்ப நம்ம வந்து எடுக்கும்போது இது வந்து ஒரு மெனு அப்படின்னு நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஸோ கேட் ஆஃப் டேலில இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மெனு அப்படின்னு நம்ம வந்து இங்க பாக்குறோம். இந்த மெனுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஃபால்ட்டா நம்ம வந்து ஒரு அடிஷனலா நம்ம வந்து நேத்து கிரியேட் பண்ண அந்த ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அடிஷனலா டிடிஎல் நம்ம வந்து எழுதுறோங்கிற பட்சத்துல லாஸ்ட்ல போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா கீழே போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெனு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட் ஆகும். கீழே நம்மளுக்கு வந்து மெனு ஒன்று ஆட் ஆகும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த கேட்வே ஆஃப் டேலில நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேஷ்போர்டுக்கு கீழே இல்லைன்னா குவிக் மெனுக்கும் மேல அல்லது இதுல இருக்கக்கூடிய இந்த மெனு ஐட்டத்துல ஏதாவது ஒரு ஐட்டத்துக்கும் மேல அல்லது கீழே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நியூவா நம்ம ஒரு ரிப்போர்ட் அல்லது ஒரு மெனு நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே கீ ஐட்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். இது எல்லாமே ஐட்டம் தான். கிரியேட், ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், வவுச்சர், டே புக் இது எல்லாமே ஐட்டம் தான். ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம வந்து பார்க்கும்போதே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஃபால்ட் டேலியோடைய கோடிங் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாவே வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ஐ மீன் இந்த டெவலப்பருக்குள்ள டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. இப்போ கேட் ஆஃப் டேலியில் இருக்கக்கூடிய இந்த மெனுஸுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதுக்கான சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஹைலைட் ஆகுது இல்லையா அந்த கேட் ஆஃப் டேலி, அப்படி கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஓபன் ஆகும். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேட் ஆஃப் டேலிய செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து மெனு கேட் ஆஃப் டேலிய நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஓபன் ஆயிடும். ஓகே. ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே. அட் த சேம் டைம்ஸ் இங்க நீங்க வந்து இந்த கிட் அப்படிங்கிறதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் கிட் அப்படின்னு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது அட் லோக்கல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. கிட்டுக்கு மேல நம்மளுக்கு வேணுங்கிற பட்சத்துல அல்லது இந்த லோக்கல் டேஷ்போர்டுக்கு மேல நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம ஒரு மெனு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மெனுக்கு மேல நம்ம வந்து கொண்டு போக போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஆட் கீ ஐட்டம் பிஃபோர் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணலாம். பிஃபோர் முன்னாடி. அடுத்து அகைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கோலன் அப்படிங்கறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லோக்கல் கிட் லோக்கல் கிட் இல்லைன்னா லோக்கல் டேஷ்போர்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ டேஷ்போர்டுக்கு மேல நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகணும். ஸோ டேஷ்போர்டுங்கிறது ஒரு ரிப்போர்ட். ஸோ நமக்கு தேவையான ரிப்போர்ட் வேணுங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மை ரிப்போர்ட் அப்படின்னா வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இது என்னவா எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு மெனுவா எனக்கு ஆட் ஆகும். மெனு ஓபன் பண்ணா எனக்கு டைரக்டா ரிப்போர்ட் ஓபன் ஆகக்கூடாது. அந்த மெனுக்குள்ள எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரிப்போர்ட்ஸை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பண்ண போறேன். ஸோ அது வந்து என்ன நேம் அப்படின்னா லெட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நேம் நம்ம வந்து வச்சுக்கோம். ஸோ மெனு லெட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ
ஓகே. அல்லது இந்த மெனு அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா மை ரிப்போர்ட்னே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ சாரி மை ரிப்போர்ட்னே இருக்கட்டும். என்னுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெனு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வரேன். லெட்ஜர்ஸ்ங்கிற மெனு. இப்ப இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து எழுத முடியும் தனியா. இப்ப பொதுவா நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அகைன் நான் வந்து மெனு அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ரிப்போர்ட் கொடுக்க கூடாது, மெனு. ஏன்னா இங்க நம்ம டிஸ்பிளே கொடுத்திருந்தோம்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட். ஓ ரைட் 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 ரைட். மெனு கொடுக்கும்போது நான் மை ரிப்போர்ட் அப்படிங்கறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துடுறேன். இந்த மெனுக்கு உள்ளதான் எனக்கு வந்து ஒரு ஐட்டம் வந்து எனக்கு ஆட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? சோ அந்த ஐட்டம் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு லெட்ஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். லெட்ஜர்ஸ். அப்ப நம்மளுக்கு இந்த ஆட் பிஃபோர் இது எதுவுமே தேவை கிடையாது. தேவையில்லை. ஐட்டம். ஓகேங்களா? ஆட் ஐட்டம் அது எனக்கு டைரக்டா வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேங்களா? ஆட் ஐட்டம் டிஸ்ப்ளே. ஓகே. ஆட் ஐட்டம் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னவாகணும் அப்படின்னா ஆக்ஷன் கீவேர்டு டிஸ்ப்ளே. அந்த டிஸ்ப்ளே தான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு லெட்ஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஓகே. ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். புரியுதா? ஒரு மெனு ஓபன் ரிப்போர்ட்டுங்கிற ஒரு மெனு கொண்டு வரேன். உள்ள என்டர் பண்ணா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட் ஆகும். ஓகே. சோ இப்போ நான் வந்து அப்படியே என்டர் பண்ணிடுறேன். இப்போதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேத்து வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோக்ராமிங்குள்ள நம்ம வந்து வர போறோம். இதுல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சோ ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஜர்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து கொடுக்கலாம். சோ இங்க நான் என்ன டிஃபைன் பண்ணிருக்கணும் அது வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஓகே. ஒரு ரிப்போர்ட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? சோ அது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லெட்ஜர்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். லெட்ஜர் ஃபார்ம். ஓகேங்களா? ஃபார்முக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கணும்? லைன். பார்ட். ஓகேங்களா? ஃபார்முக்குள்ள பார்ட். சோ இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா லெட்ஜர் பார்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகே. பார்ட்டுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா லைன் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இங்க தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லைன் இங்க டிக்ளேர் பண்றேன். சோ பார்ட்டுக்குள்ள லைன். அது வந்து நம்மளுக்கு லெட்ஜர் ரிப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லெட்ஜர் லைன் அப்படின்னு கூட நம்ம வந்து இந்த லைனுக்குள்ள தான் நம்ம வந்து ஃபீல்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறோம். சோ அந்த ஃபீல்ட் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் லெட்ஜர்ஸ் ரிப்போர்ட்டுக்கான ஃபீல்ட் லெட்ஜர் ஃபீல்ட்னே நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா நேம் வச்சுக்கிறேன். ஓகே. பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இப்ப நான் வந்து இத டிப்ளாய் பண்ணி பார்த்தேன் இல்லையா? ஐ மீன் இந்த டிப்ளாய்டு கோடிங் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த அது எப்படி சார் பார்க்கணும்? கேட்வே ட்ரைலி கண்ட்ரோல் கிளிக் கொடுத்து நான் வந்து ஓகே சார். ஓகே. மெனுல என்னென்ன இருக்குங்கறத பார்த்துட்டு. ஓகே. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதான் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துச்சு. வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கோடிங் அப்படி நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். இதுல இருந்து நான் வந்து கரெக்டா நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த அட்டட் லோக்கல் டேஷ்போர்டுங்கிறத நான் எடுத்து அதுக்கு மேல தான் எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு மை ரிப்போர்ட்னு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இன்னைக்கு நியூவா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேத்து வரைக்கும் நாம வந்து செட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்து நாம வந்து நியூவா நம்ம வந்து வேல்யூ நாமளே செட் பண்ணோம். யூசர் டிஃபைன்ட் வேல்யூ தான் நம்ம செட் பண்ணோம். அதாவது லெட்ஜர் நேம் அல்லது பார்ட்டி நேம், கஸ்டமர் நேம், என்டர் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். தென் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி நம்ம பார்ப்போம். பட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? லெட்ஜர் ரிப்போர்ட்ல டிஃபால்ட்டா லெட்ஜர்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்மளுக்கு வரணும். இட்ஸ் லைக் a ட்ரையல் பேலன்ஸ் மாதிரி. ட்ரையல் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா லெட்ஜர் வரும். அதுக்கடுத்து லெட்ஜருக்கு டாப்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு லெட்ஜருக்குமான குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மேட். அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்ல நம்மளுக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் மூலமா நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது மெயினா என்ன அப்படின்னா கலெக்ஷன் அப்படிங்கிறது. கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத வந்து ஆப்ஜெக்டோடைய குரூப்ஸ் தான் நம்ம வந்து குரூப்பிங்ஸ் தான் நம்ம வந்து கலெக்ஷன் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ லெட்ஜர்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து கொண்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூவா ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன். ஸோ அந்த கலெக்ஷன்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கலெக்ஷனுடைய டெஃபினிஷன் டைப் வந்து கலெக்ஷன், டெஃபினிஷன் வேல்யூ அப்ப நான் வந்து இங்க கொடுக்கும்போது ஓகேங்களா, டெஃபினிஷன் வேல்யூ நான் வந்து இங்க என்ன கொடுக்க போறேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் யூசர் டிஃபைன்டு வேல்யூ கொடுப்பேன். ஸோ மை லெட்ஜர் கலெக்ஷன் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நேம் லெட்ஜர் கலெக்ஷன் ஜஸ்ட் ஒரு நேம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு நேம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா கொடுப்போம். இப்போ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒண்ணு கொடுக்கணும். ஓகேங்களா, டைப் இன் தி சென்ஸ் இந்த கலெக்ஷன் என்ன டைப், வவுச்சர் அப்படிங்கிறது ஒரு டைப். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா லெட்ஜர் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். பட் இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா லெட்ஜர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கா கலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆனா இந்த லெட்ஜருக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஸ்கீமா நம்ம வந்து செட் பண்ணலாம், ஸ்கீமால செக் பண்ணலாம். ஆக்சுவலா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கீமான்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல இருக்கா. ஸோ ப்ராஜெக்ட்ங்கிறது தான் இங்க மெயின்ல ஓப்பன் ஆகுது. இதுல ஸ்கீமா அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் பண்றேன். ஸ்கீமா நான் வந்து கிளிக் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா, பேட்ச், பில்லு, கிளைண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீமா எல்லாம் நம்மளுக்கு வரும். இதுல நாம வந்து எதை ஐடென்டிஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லெட்ஜர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் லெட்ஜர். ஸோ இந்த நான் வந்து லெட்ஜர் அப்படின்னு அது கரெக்டா அந்த நேம் தான் கொடுக்கும். இந்த லெட்ஜர்ஸ் அப்படின்னு கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து கலெக்ஷன் கரெக்டா வராது. ஐ மீன் அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்மளால கரெக்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் அக்சஸ் பண்றோம்னு சொல்லுவோம், அக்சஸ் பண்ண முடியாம போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த இடத்துல நான் வந்து லெட்ஜர் அப்படிங்கிறதுல நான் என்னென்ன எனக்கு வேணும் அப்படிங்கிறது இதுதான் வந்து லெட்ஜர் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். டைப் வந்து எனக்கு லெட்ஜர்ல இருந்து எனக்கு என்னென்ன ஃபீல்டு எனக்கு வேணுமோ அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா எடுத்து. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இதுல நான் வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் நான் வந்து கொண்டு வரேன்னா ஒவ்வொரு ஃபீல்டா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நார்மலி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்மை நம்ம வந்து எங்க டிக்ளேர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் அண்ட் லெட்ஜர்ஸ்க்குள்ள நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். பார்ட் அப்படிங்கிறத ஃபார்முக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படி அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்தந்த லைன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் இங்க நான் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸோ ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம வந்து லெட்ஜர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஃபீல்டுல ஒன்லி லெட்ஜர் ஃபீல்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொண்டு. பட் இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு 2 ஃபீல்டு வேணும், 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. இல்லைன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா லெட்ஜர் நேம். ஓகேங்களா, ஸோ லெட்ஜர் எல்இடி NAM FLD லெட்ஜர் நேம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். ஸோ இந்த லெட்ஜர் நேம் ஃபீல்டை தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இங்கே நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அட் த சேம் டைம்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள செட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன். பட் இந்த செட்டஸ் அப்படிங்கிறது நாம கொடுக்குற வேல்யூ கிடையாது. பட் இங்க எனக்கு என்ன வரணும் அப்படின்னா என்னுடைய டேலியில எவ்வளவு லிஸ்ட் இருக்கோ. ஓகேங்களா, என்னுடைய டேலியில எவ்வளவு லெட்ஜர் லிஸ்ட் இருக்கோ அந்த லெட்ஜர்ல ஒவ்வொரு லெட்ஜர்ஸும் எனக்கு வந்து எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த லெட்ஜருடைய நேம் வந்து நான் வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ ஒரு கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் அப்படிங்கிறது அதாவது டாலர் சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல தான் நம்மளுக்கு அந்த லெட்ஜரோட நேம் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஸ்கீமால லெட்ஜர்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த லெட்ஜர்ல நேம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். லெட்ஜர் நேம்னு கொடுத்துருக்காங்களா, எல்இடி நேம்னு கொடுத்துருக்காங்களா, இல்ல வெறும் நேம்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை 1 by 1 நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். எல்லாமே அந்த லெட்ஜருக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது இப்போ அட்ரஸ் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும், அட்ரஸ் புக் வேணும், இமெயில் ஐடி வேணும், கான்டாக்ட் நம்பர் வேணும், கான்டாக்ட் பர்சன் நேம் வேணும்,
அந்த கான்டாக்ட் பர்சனுடைய எக்ஸாக்ட் நம்பர் வேணும், அல்லது அந்த பர்டிகுலர் பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் வேணும். ஸோ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ல என்ன வேணுங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபுல்லா நீங்க கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் புரிய வரும். பட் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். இப்ப ரிலீஸ் 4 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாம் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம வந்து இதுல பார்த்தோம் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம வந்து கரெக்டா நம்ம நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல ஓகேயா? ஃபர்ஸ்ட் டே செஷன் நினைக்கிறேன் ஐ திங்க். அப்ப நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ரிப்பீட்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருந்தேன். அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 அப்படிங்கிறத நம்ம வந்து ரிப்பீட் பார்த்தோம். அப்ப நம்ம தமிழ்வேல் சார் வந்து கேட்டிருந்தார். அதை பேஸ் பண்ணி சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ உள்ள அந்த ஹலோ டிடிஎல் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அந்த ரிப்பீட் ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணாம அது நம்ம ரிப்போர்ட்டிங் நம்ம வந்து ஒரு பார்க்கும்போது நான் வந்து இந்த ரிப்பீட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா சார்? ஆமா ஆமா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னன்னா இந்த லெஜருடைய லைன் வந்து நமக்கு ஒரு லெஜர் கிடையாது. இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 லெஜர் இருக்கு அப்படின்னா எனக்கு 60 வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு ரிப்பீட் ஆகணும். அல்பபெட் ஆர்டர்ல தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த 60 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு எடுத்துட்டு வரணுங்கிறதுனால அந்த லைன் ஐட்டம் மட்டும் இந்த லைன் மட்டும் லெஜர் லைன் மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. அது அகைன் ஆட் ஆகும். பழைய லெஜர் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரிப்பீட் அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்றேன். இந்த ரிப்பீட் எனக்கு என்ன லைன் வரணும் அப்படின்னா இந்த லைன் மட்டும் எனக்கு ரிப்பீட் ஆனா போதும். ஸோ ரிப்பீட் லைன் நான் வந்து கொடுக்கணும். இந்த ரிப்பீட் லைன் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இந்த லெஜர் அதாவது இந்த லைன்ல எனக்கு என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னா லெஜருடைய நேம் எனக்கு எடுத்துட்டு வரணும் இல்லையா? நேம் ஃபீல்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த லெஜர் நேம் எனக்கு எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக கரெக்டா நான் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ண கலெக்ஷனை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இங்க கொடுக்கணும். ஓகே ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம ரிப்பீட் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க ஏன் யூஸ் பண்றோம்? ஏன்னா ரிப்பீட் இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? எந்த லெஜரை வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆயிரும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு வந்து மல்டிபிள் லெஜர்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா அந்த ரிப்பீட் கொடுத்தாதான் நம்மளுக்கு இந்த கோடிங் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ரிப்பீட் கொடுக்கும்போது மட்டும் நம்ம எந்த லைன் ரிப்பீட் ஆகணும், அதுக்கடுத்து அதுல வேல்யூஸ் வந்து என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு எந்த கலெக்ஷன்ல இருக்கக்கூடியது எனக்கு ரிப்பீட் ஆகணுங்கிறத நம்ம லெஜர் அப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது அப்படியே நான் வந்து ப்ராப்பரா சேவ் பண்ணிட்டு என்னோட ரிப்போர்ட் வந்து லெஜர் ரிப்போர்ட் இதை நான் வந்து இங்க டேலியில நான் வந்து ஆட் பண்ணி பார்க்கறேன். இப்போ நான் இதை ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரணும்? டேஷ்போர்டுக்கு மேல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா மை ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுங்க, F4 கொடுக்குறேன். இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னுடைய டிடிஎல் நான் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஜே அப்படிங்கிறதுல பேட்ச் 2 அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெஜர் ரிப்போர்ட்டுங்கிறது வச்சு ஸோ அதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எரர் எதுவுமே இல்லை. அதுல யூஸ் பண்ண நேம் யூசர் டிஃபைன்ட் நேம் எல்லாமே நாம டேலியில இல்லாததான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேஷ்போர்டுக்கு மேல நம்மளுக்கு மை ரிப்போர்ட் சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆயிடும். கரெக்டா? இது ஒரு மெனு. இதை என்டர் பண்ணனா அது உள்ள எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மெனு எனக்கு ஓபன் ஆகுது. மை ரிப்போர்ட் ஓகே ஓகேங்களா? மை ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது ஒன்று ஓபன் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த லெஜர்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணேன்னா என்னுடைய கலெக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு எடுத்து இப்ப எனக்கு 1000 லெஜர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 1000 லெஜர்ஸும் இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணும்? ஒரே ஸ்கிரிப்ட் வந்து டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி கொண்டு வரும். அப்ப கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்ம வராது, தெரியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணணும். ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாட்டுக்குள்ளதான் அந்த லைனுக்கான ஸ்க்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரோலை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோல் இருக்கு, ஹரிசாண்டல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரோல் இருக்கு.
ஓகேங்களா? 2 வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வெர்டிகல் அப்படிங்கிற ஸ்க்ரோலையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப கண்ட்ரோல் எஸ் குடுத்துடுறேன். குடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோடிங்க நான் வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி வந்துருதா? ஆமாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லெட்ஜர மட்டும் நான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்பதான் நீங்க வந்து உங்களோட ஐடியாலஜி நீங்க யூஸ் பண்ணணும். சோ இதுல பெருசா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நியூவா நம்ம வந்து பெரிய லெவல்ல நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல. ஓகேங்களா? சோ சரி. நம்ம வந்து என்ன மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு நான் வந்து குடுத்திருக்கேன். இந்த கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய நேம் நான் வந்து குடுத்திருக்கேன். கரெக்ட்டா? ஓகே. சோ இப்ப நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். இந்த 3 மட்டும் தான். பார்ட், லைன், ஃபீல்ட். இது 3ம் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். கிளியர் சார்? ஓகே. ஓகே ஓகே. இப்ப எனக்கு இந்த நேம்க்கு பக்கத்துல டேலில இந்த ரிப்போர்ட் நேமுக்கு பக்கத்துல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, இதோட அண்டர் எனக்கு வரணும். அண்டர் இன் தி சென்ஸ் என்ன குரூப் குரூப்பிங். குரூப் என்ன குரூப்பிங்? ஓகேங்களா? சோ அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஏர் கண்டிஷனர் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், அருண் எஃப்சிஏ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அருண் பிரிண்டர் அருண் அப்படி பிரிண்டர் பையர் இருக்கும்போது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சோ நான் என்ன குரூப் நான் வந்து இங்க கொடுத்துருக்கணும் அது எனக்கு வரணும். ஓகேங்களா? அப்ப சரி. இந்த ஃபீல்ட் அப்படிங்கிறது லெட்ஜர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க ஃபீல்ட் நான் கொடுத்துட்டேன். அப்ப இதே மாதிரி நான் வந்து என்ன மட்டும் பண்ணா போதும், கமா கொடுத்து என்ன கொடுத்துக்கலாம், லெட்ஜர் நேம் ஃபீல்டுக்கு பதிலா இன்னொன்னு குரூப். எல்இடி, ஜிஆர்பி, குரூப் ஃபீல்ட். எஃப்எல்டி அப்ப நான் வந்து கொடுத்துறேன். சோ லெட்ஜர் குரூப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க கொடுத்துறேன். இப்ப இதே மாதிரியே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து செட் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபீல்டு இந்த இடத்துல வந்து இது அப்படியே நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் காப்பி பண்றேன். இங்க என்டர் பண்ணி வந்துடுறேன். கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? ஓகே ஓகே. சரி. இப்ப இந்த ஃபீல்டுக்கு இது ஓகே. ஓகேங்களா? கண்ட்ரோல் சாரி இதை நீங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஓகேங்களா, இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னது இதுக்கு இது ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து செட் பண்றோம். கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நேம்னு எனக்கு இருக்க கூடாது. இப்பெல்லாம் லெட்ஜர் டைப்ல இருக்கக்கூடியது குரூப்னு எனக்கு வரணும். அப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப்புக்கு என்ன நேம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இத ஃபுல்லா நம்ம வந்து சர்ச் பண்ணணும். பேரண்ட் அப்படிங்கிறது தான் குரூப். ஓகேங்களா? இங்க குரூப்னு இருக்காது. அக்கவுண்டிங் குரூப்னு இருக்காது. பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேலில இருக்கு. ஓகே ஓகே. அப்ப இந்த லெட்ஜருடைய பேரண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொண்டு வரணுங்கிறதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நம்ம வந்து அதை பார்த்தே டைப் பண்ணணும். பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அப்படியே நான் சேவ் பண்ணிடுறேன். இப்ப போயிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் ஆல்ட் டி, கண்ட்ரோல் ஆல்ட் டி, கண்ட்ரோல் ஏ. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஏர் கண்டிஷனர், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் இப்படி எனக்கு வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு பக்கத்திலே அடுத்த ஃபீல்ட்லயே நம்மளுக்கு வந்துருது இல்லையா? இப்ப நம்மளால வந்து செக்ரிகேட் பண்ண முடியல. ஒரே மாதிரி இருக்கு. தனி லிஸ்ட் மாதிரி எனக்கு வரணும், அடுத்த தனி லிஸ்ட் மாதிரி எனக்கு வரணும். ஓகேங்களா? we cannot segregate. அப்ப இந்த இடத்துல என்னன்னா டிஃபால்ட்டாவே இது வந்து என்ன நேம் இருக்கோ அந்த வித் வரைக்கும் அது என்ன பண்ணிக்கும், யூஸ் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன வேல்யூவோ டிஃபால்ட் வித் வந்து அதுவே யூஸ் பண்ணிக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப நாம வந்து என்ன பண்ணலாம், லெட்ஜருக்கு ஒரு சர்டன் வித் வேல்யூ கொடுத்துடலாம். குரூப்புக்கு வேற ஒரு வித் வேல்யூ கொடுத்துடலாம். அப்ப இந்த லெட்ஜருக்கு நான் வந்து ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு வித் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெட்ஜர் எல்லாம் 25
என்ன பண்ணிடணும்னா அது அதோடைய வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஓனா என்ன பண்ணிக்கும், அதை ஆக்குபை பண்ணிக்கும். ம். அப்ப அடுத்து வரக்கூடியது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரமா தள்ளி விட்டோம். ஓகே 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 கரெக்டுங்களா நான் சொல்ல வர்றது? புரிஞ்சது. அது வரைக்கும் அந்த 20ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துரும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணல, இந்த ஃபார்மோடைய வித்த நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா நம்ம கொடுக்கல. அதாவது ஸ்கிரீன்ல இருந்து 25% யூஸ் பண்ணோம், 50% யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கல. கொடுக்கல. அப்போ இந்த லெட்ஜருக்கு வித் நம்ம 25ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 25 வரைக்கும் அந்த எல்லா லெட்ஜரும் ஈவனா எடுத்துரும். ம். ஆட்டோமேட்டிக்கா அந்த 25க்கு அடுத்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த Group குரூப் அடுத்த லைனுக்கு, ஐ மீன் அடுத்த லைன் காலமுக்கு. காலத்துக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது இதுதானே. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நம்ம வந்து வித் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்றேன். வித்துன்னு கொடுத்துட்டு நான் ஒன்லி 25 அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப 25ன்னு கொடுக்கும்போது இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் தான் உள்ள இருக்கு. ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து ஒரு சில வித்தை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 25 வரைக்கும் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சு. இப்ப நான் கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்து F4 கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். இப்ப போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ஓகே 25 வரைக்கும் எனக்கு எடுத்துட்டு வருது. அப்ப இந்த 25 அப்படிங்கிறது இங்க ஐன்னு ஆரம்பிக்குதுல, இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே ஓகே அப்ப இந்த வித் குரூப்புக்கான வித்தை வந்து எப்படி டேலி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அது அந்த லெட்டர்ஸ் உடைய கவுண்டிங் பேஸ் பண்ணி அதுவே எடுத்துக்குது. ஓகே அப்ப இது ரெண்டும் ஈவனா வரணும்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப ரிப்போர்ட் பார்க்க கொஞ்சம் ராயலா இருக்கணும் இல்லையா? ஆமா ஈவனா வரணும் அப்படின்னா நம்ம இந்த லெட்ஜருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், குரூப் வந்து நம்ம வந்து ஐ மீன் வித் வந்து நம்ம வந்து அதே 25 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்ப என்ன பண்ணிடும் அப்படின்னா இங்கேயும் நான் வந்து வித் அப்படிங்கிறத காப்பி பண்ணி கீழே நான் வந்து பேரண்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 25 ஆனா இந்த பேரண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் போல்டா இருந்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா? Okay. group வந்து எனக்கு bold ஆ இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம வந்து என்ன சொல்றோம், ஸ்டைல் நம்ம சொல்லுவோம். ஸ்டைல். ஸோ நம்ம வந்து ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பார்டர், ஸ்டைல், கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டைல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன். ஸோ இப்போ இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா போல்டு அப்படிங்கிறது போல நார்மல் போல்டு அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நார்மல் போல்டு இதை நீங்க வந்து கண்ட்ரோல் கிளிக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டைல் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். நார்மல் போல்டு இட்டாலிக், நார்மல் இட்டாலிக், ஸ்மாலு, அப்பர் கேஸ், லோயர், டைனி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து பார்த்துக்கலாம். ஐ மீன் ஓகே சார். என்னென்ன இருக்கு ஸ்டைல், டிஃபால்ட்டா என்னென்ன ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டைலு. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதுல நார்மல் போல்டு அப்படிங்கிறத நான் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய அவுட்புட் பாக்குறேன். இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி வருதா? ஓகே சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஓவரால் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது பார்க்கணும். இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் அப்படிங்கிறது ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபெட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு இது எல்லாமே இந்த லெட்ஜர்ஸ் இருக்கிறது எல்லாமே ஒரே லைன் தான், கரெக்ட்டுங்களா? ஒரே லைன் தான். ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மல்டிபிள் லைன்ஸா நம்ம வந்து இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு மேல வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைட்டில் எனக்கு வரும். ஹெட்டர் சொல்லலாம். ஓகேங்களா? ஹெட்டர், நேம் ஆஃப் லெட்ஜர், நேம் ஆஃப் குரூப். அது வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ன அண்டர்லைன் அல்லது பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு பார்டர் எனக்கு. ஓகேங்களா? பட் இது வந்து எனக்கு சென்டர் அலைன்மெண்ட் வந்து எனக்கு சென்டர்ல இருக்கணும். மேபி கலர் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர்ல இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ப்ளூ கலர்ல இருந்தா இன்னும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அந்த லெட்டரோடைய கலர்.
பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது வேற, லெட்டருடைய கலர் அப்படிங்கிறது வேற. ஓகே, ஓகேங்க சார். ஓகே. இதை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ செட் பண்ண போறேன். அப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரே ஒரு லைன் தான், பட் ரிப்பீட்டட் லைன். இப்போ எனக்கு இன்னொரு ஸ்டாண்டர்ட் லைன் மட்டும் எனக்கு வேணும். அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? ஓகே. அப்ப அதோடைய ஃபார்மேட்டிங் எல்லாமே வேறையா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த லைன் ஓகேங்களா, அதாவது ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு பர்டிகுலர் லைனை நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டோம் இது வரைக்கும். இப்போ இதே செட் ஆஃப் டெஃபினிஷன் மாதிரியே நான் வேற ஒரு லைன் வந்து நான் வந்து கொண்டு வரேன். அது என்ன அப்படின்னா ஓகேங்களா, மை ரிப்போர்ட் அல்லது ரிப்போர்ட் ஹெட்டர் எல்இடி ஹெட். அப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சும்மா ஒரு லைன் ஒன்று கொடுப்பேன், எல்இடி ஹெட். இப்போ இந்த லைனை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்து இப்போ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப்ல நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ கண்ட்ரோல் பி அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு இதை அப்படியே டெஃபினேஷனுக்குள்ள கொண்டு போறேன். ஓகே. ஓகேங்களா, லைன். இப்போ லைனுக்குள்ள வழக்கம் போல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரோம். கரெக்டா? இந்த ஃபீல்டு எல்லாம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கொண்டு வரேன். ஓகே, இப்போ லைனுக்குள்ள ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே கொண்டு வரோம். இப்போ இந்த ஃபீல்டை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 ஃபீல்டு நான் வந்து கொண்டு வரேன். ஓகேங்களா, நான் வந்து மாற்ற போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட், எல்இடி நேம் ஹெட் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எல்இடி குரூப் ஹெட். ஓகேங்களா, குரூப் ஹெட் அதுக்கான ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொண்டு வரேன். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைனை பொறுத்தவரை அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே கொண்டு வந்துடுறேன், கண்ட்ரோல் பி. இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி அடுத்த ஃபீல்டு டெஃபினிஷன்ல இங்கே கொண்டு வந்துடுறேன், கண்ட்ரோல் பி. ஓகேங்களா, ஸோ கீழே இருக்கிறது தனி, இதுக்குள்ளதான் நம்ம வந்து இப்போ இந்த டைட்டில் இந்த ஹெட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இன்னும் கூட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அதையே நம்ம வந்து ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லைன் வந்து யூஸ் லெஜர் லைன் அப்படின்னு கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, அது வந்து இன்னும் ஸ்மார்ட் ப்ரோக்ராமிங். நம்ம இப்பதான் நம்ம வந்து லேர்னிங்ல இருக்கோங்கிறதுனால ஜஸ்ட் அந்த ரீயூஸ், அதாவது யூஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லைனை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. பட் இப்போ நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு லேர்னிங் ஆஸ்பெக்ட்ல நான் வந்து ஸோ இந்த டிக்ளேர் பண்ணதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, ஸோ 2. பட் இங்க செட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் ஒன்லி இன்ஃபோக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேம் ஆஃப் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் ஆஃப் லெட்ஜர் அப்படின்னு நான் வந்து ஒரு வித் அதே 25 இருக்கணும், அப்பதான் ஈவனா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா அலைன் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து சென்டர்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சென்டர் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அப்படியே நான் அடுத்த ஹெட்டுக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகேங்களா, அடுத்த ஹெட்டுக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொண்டு போறேன். ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இங்க பாத்துறேன். ஸோ நேம் ஆஃப் லெட்ஜர் இருப்பால இங்க நேம் ஆஃப் குரூப் இவ்வளவுதான். ஸோ நார்மல் போல்டு அப்படிங்கிறது ஸ்டைல் வந்து நார்மல் போல்டாவே நம்மளுக்கு இருக்கலாம். ஓகேங்களா, அதை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து மேலேயும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ சென்டர்ல நார்மல் போல்டுல இருக்கு. கலர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த லெட்டருடைய கலர் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர்ல இருக்கலாமா? ப்ளூல இருக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கலர் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே ப்ளூல இருக்கு. அடுத்து இந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பார்டர் நம்மளுக்கு வேணும். இந்த லைனுக்கு ஒரு பார்டர் வேணும். இப்ப பார்டர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா டோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்ப ஒரு சில இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா
பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும்போது, அதாவது கீழே நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல்ஸ் தெரியுது. ஓகே ஓகே சரிங்க சார். சிங்கிள் லைன் கீழே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டபுள் லைன் வரும். ஆமாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்து நேம் வந்து டோட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அந்த பார்டர்ங்கிறத பார்க்க கண்ட்ரோல் கிளிக் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல்ஸ்னு ஒரு பார்டர் இருக்கு. ஓகே டாப்ல தின் ஃபுல் லென்த், பாட்டம்ல தின் டபுள் லைன்ட் ஃபுல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லெட்ஜர் ரிப்போர்ட்ல டோட்டல்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ கலர் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம், அலைன்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோம், வித் வந்து அதே 25. ஸோ நம்மளுக்கு ரிப்போர்ட்ல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அவுட்புட் அப்படிங்கிறது சேவ் பண்ணிட்டு அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் ஏ. இப்போ ரிப்போர்ட் அப்படிங்கிறது எடுக்கிறேன், லெட்ஜர்ஸ்ங்கிறது இருக்கிறேன். பக்கா வந்துருச்சா? வந்துச்சு. சூப்பரா வந்துட்டு. ஓகே, பண்ணிடுவீங்களா இதே மாதிரி? பண்ணிடலாம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம், க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணலாம். இன்னொரு காலம். ஓகே ஓகே காலம் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் நீங்க வந்து எப்படி நீங்க யூஸ் பண்ண போறீங்கிறத இதை பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்ப நான் கிரியேட் பண்ணதை நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், அடுத்து இன்னோவேட்டிவா நீங்க திங்க் பண்ண போறோம். ஸோ லூப் என்ன, இதுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணணும். இங்க பேலன்ஸ்னு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்ரஸ் வேணும் அப்படின்னா அட்ரஸ் எடுத்துட்டு வரலாம். ஓகே. தென் வந்து இதுல பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதுல க்ளோசிங் பேலன்ஸ் அல்லது பேலன்ஸ்னு ஒன்று இருக்கா, வெறும் பேலன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா க்ளோசிங் பேலன்ஸ் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று இருக்கு, டிரான்சாக்ஷன் பேலன்ஸ் இருக்கு, தென் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து என்ன பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நேம் வந்து வேணுங்கிற பட்சத்துல, ஓகேங்களா, கான்டாக்ட் நேம் வேணும் அப்படின்னா அதுக்கு இங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இமெயில் வேணும்னா இமெயில் தான். ஓகேங்களா? மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர. ஈவன் தோ நம்ம இதே ரிப்போர்ட் தான், இது ட்ரையல் பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. பட் இதுல வந்து என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸோடைய லிஸ்ட் மட்டும் எனக்கு வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி டைரக்ட் இன்கம் மட்டும் எனக்கு தனியா வேணும், பிக்சட் அசெட்ஸ் மட்டும் நான் தனியா கொண்டு வரணும், என்னுடைய கஸ்டமர்ஸ் மட்டும் எனக்கு வேணும், சண்டே டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. ஸோ சண்டே டேட்டாஸ் அவங்க மட்டும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கு வேணும். இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்தந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அட்ரஸ் புக் அப்படிங்கிறது டேலியில டிஃபால்ட்டா கிடையாது. ஓகேங்களா? அட்ரஸ் புக்குங்கிறது டேலியில டிஃபால்ட்டா இல்லை. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் புக் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு மட்டும் தான் கொடுப்போம், ஒன்லி சண்டே டேட்டாஸ் அஸ் வெல் அஸ் சண்டே கிரெடிட்டர்ஸ். பெரும்பாலும் வந்து அட்ரஸ் புக் கஸ்டமருக்கு அதிகமா சப்போர்ட்டிவா இருக்குமா, சப்ளையருக்கு அதிகமா சப்போர்ட்டிவா இருக்குமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேபி கஸ்டமர்ஸுக்கு அதிகமான சப்போர்ட்டிவ் இருக்கும். ஏன்னா கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்னா போகணும் அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா, அட்ரஸ் புக் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எங்கேயும் தேடாம அட்ரஸ் புக்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஈஸியா எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் மட்டும் எனக்கு தனியா வேணுங்கிற பட்சத்துல சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் இல்லையா, இதுல சைல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சைல்ட் ஆஃப்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் கலெக்ஷனுக்கு. இந்த சைல்ட் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பிங்கை மட்டும் நம்ம கொண்டு வர முடியும்.
ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த சைல்ட் ஆஃப்ல குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க டைப் பண்றேன். ஸோ குரூப்ஸ் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு. ஸோ குரூப்ஸ் அட்வான்சஸ், குரூப் பேங்க், தென் குரூப்ஸ் குரூப் சன்ட்ரி டேட்டாஸ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒன்லி டேட்டாஸ் லிஸ்ட் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு கலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகும். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இதை போயிட்டு நான் வந்து ஆல்டர் பண்ணி பார்க்குறேன். அவுட்புட்ல போயிட்டு நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேட்டாஸ் மட்டும் இருக்கு. ஓகே ஓகே, ஒன்லி சண்டே டேட்டாஸ்ல 3 பேர் மட்டும். இப்போ இதே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குரூப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்ப நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு எக்ஸ்பென்சஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தனியா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வேணும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து குரூப்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தனியா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துப்போம். ஓகேங்களா? மை ரிப்போர்ட் லெட்ஜர்ஸ். ஸோ ஒன்லி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே இது மாதிரி நீங்க ஒவ்வொரு ஃபீல்டையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொண்டு வரும். தென் வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லேர்னிங் அப்படிங்கிறது அதிகமா உங்களுக்கு இருக்கும். இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டிங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஒண்ணு நம்மளுடைய கிளைண்ட் நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நம்மளுக்கு வரணும். ஃபார்மேட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட்ல நம்ம வந்து கொஞ்சம் ஓவரால் அங்கே அட்ராக்ட் பண்ண பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்க கொடுத்தது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபில்டர். ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகும்னா ஒன் டைப் ஆஃப் ஃபில்டர். ஓகேங்களா? எல்லா லெஜரையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண வேணாம். ஸோ ஒன்லி வந்து ஒரு பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் லெஜர்ஸை மட்டும் நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணா போதும். ஓகே, ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இதையே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஐடியாஸ் ஓகேங்களா பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வாங்க. ஸோ நாளைக்கு செஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஓகே.